இப்பதான் செஞ்சுரியை தாண்டி இருக்காங்க. 101 சம்பவங்கள் சுமார். இந்த ரவுடிக்கு என்ன நீங்க கற்றுக் கொடுத்திருக்கீங்க? இந்த காக்கி போட்ட ரவுடிகளுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் எது நடந்தாலும் கண்டிப்பா இறுதியாக சங்கர் ஜிவாலை தூக்குவீங்களா? தூக்க முடியுமா? அப்போ திருவக்கிடம் என்கவுண்டர் என்பது இப்போ இந்த சிசிங் ராஜாவா? இதுல நான் சொல்லிதான் மக்களுக்கு தெரியணும் இது ஒரு பொய். விதிகள் எல்லாம் இடத்துல இருக்கு, சட்டங்கள்லாம் இடத்துல இருக்கு. இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியவர்கள் கடைபிடிக்காமல் இருப்போம். கடைபிடிக்காமல் இருப்பவரை மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது ஜுடிஷியரியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, பாதிக்கப்பட்டவர்களாக நிற்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்க, அவங்களா இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் செயல்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் காவல்துறை இது போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இதுதான் சட்டத்தில் இம்ப்யூனிட்டின்னு சொல்கிறோம், தண்டனை மறுப்பு. அவங்களுக்கு நல்லா தெரியும் எது நடந்தாலும் கண்டிப்பாக இறுதியாக தண்டனை மறுப்பு இருக்கும் அப்படின்னு தெரியும். அதுதான் தூத்துக்குடியில் காட்டினாங்க. 17 காவல்துறை அதிகாரிகளுடைய அந்தஸ்து, பெயர் எல்லாம் பட்டியலிட்டு இந்த திமுக அரசு 2019 தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னு தெரியும். நாங்கள் மதிக்கின்ற கனிமொழி தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்றது தெரியும். நாங்கள் மதிக்கின்ற இந்த அரசு 2021 சட்டமன்றத்தில் என்ன, சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தூத்துக்குடி சம்பந்தமானு தெரியும். இன்னைக்கு அந்த அறிக்கை வந்த பிற்பாடு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவ்வளோ அருமையாக தொகுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை செயல்படுத்துவதற்கு அவங்க முன் வரவில்லையே. சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி இப்போ என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? ஜென்ரலாக மெசேஜ் என்ன வேணுமாலும் செய்யடா, கீழே இருக்கக்கூடிய ஒரு 4 இழிச்சவாயங்களை நாங்கள் ஏதோ செய்ய தயாராக இருப்போம், மேலேருந்து கட்டளை நீங்கள் ஏதோ செஞ்சீங்கன்னா உங்களுடன் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. அதுதான் இம்ப்யூனிட்டி. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே தமிழகத்தில் 1998 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 101 சம்பவங்கள். இப்போதான் செஞ்சுரியை தாண்டி இருக்காங்க. 101 சம்பவங்கள் சுமார் 129 பேர் இறந்திருக்காங்க இந்த சம்பவங்களில். இதில் எதுவுமே நீங்கள் அவர்களால் உண்மைக்கு புறம்பான சம்பவங்கள் இல்லை. எல்லாம் சொல்றதெல்லாம் மோதல் சாவுகள். அது ஆய்வு செய்திகளாம் மோதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது கொலைகள், சட்டத்துக்கு புறம்பான நடந்த கொலைகள் தான். நீதிமன்றத்துக்கு இந்த கொலைகளை கொண்டு சென்றோம் என்றால் ஆண்டாண்டு காலமாக அமர்ந்திருக்கிறோம். 2010 இங்கே வெள்ளதுரைன்னு ஒருத்தர் இங்கே 2 பேரை கொலை செய்கிறார். அந்த வழக்கில் எஃப்ஐஆரே போடவில்லை என்று எஃப்ஐஆர் போடுகின்ற வழக்கு 2024 விசாரணைக்கு வருது. இப்போ தீர்ப்பு ரிசர்வ்டு. அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? 2010 நடந்தது, 24 ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வெள்ளதுரையை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நாமெல்லாம் மதிக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த என்கவுண்டர் செய்யக்கூடிய நபருக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேல அந்த சஸ்பென்ஷனை விட்ரா பண்ணுறாங்க. என்ன செய்தி? செய்தி ஒன்று போதில்ல, பொதுமக்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறாங்க. ரவுடிசம் வளர்றதுனால தான் நாங்கள் செய்கிறோம். இந்த ரவுடிக்கு என்ன நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? இந்த காக்கி போட்ட ரவுடிகளுக்கு என்னன்னா உங்களோட அரசாங்கம் நிற்குதுன்ற செய்தியை கொடுக்கிறீர்கள். நியாயமாக நிற்கக்கூடிய அமுதா போன்றவர்களுக்கு உங்களெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகின்ற பகடக்காய்கள் தான் நீங்கள் என்ற செய்தியை கொடுக்குறீங்க. பொறுப்புடன் சொல்லுகிறேன். நேர்மையாக செயல்படுகின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது எதுவுமே நேர்மையாக செயல்படுவதற்கு பொருந்தாது. ஆனால் அது மாதிரி நேர்மையாக செயல்படுபவர்களுக்கு இது மாதிரி அவமரியாதை கொடுக்கிற செயலில் அரசாங்கம் ஈடுபடாமல் இருந்தால் அது போதும். அவங்களுக்கு பல்வீர் சிங் அவமானம் வரும்பொழுது அந்த அவமானத்தை மறைப்பதற்கு ஒரு அமுதா தேவைப்பட்டுச்சு. ஆனால் வெள்ளைத்துறையை காப்பாற்றுவதற்கு அந்த அமுதா தேவைப்படலை. அதனால் அமுதா தூக்கிட்டாங்க. கேவலம் இல்லையா? ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியை நடத்துவது. அதே தான் இங்கே நடந்தது. ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு சம்பவம் நடக்குது, அதிர்ச்சி கொடுக்குது, பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் அதிர்ச்சி கொடுக்குது. உடனடியாக எதை சட்ட ரீதியாக நீங்கள் செய்யக்கூடாதோ அதை செய்தீர்கள். அங்கே இருந்த ராத்தோர் என்ற மதிப்புக்குரிய ஒரு டிஜிபி அந்தஸ்தில் இருந்த நபரை தூக்குகிறீர்கள். சங்கர் ஜிவாலை தூக்குவீங்களா? சங்கர் ஜிவாலை தூக்குவீங்களா? தூக்க முடியுமா? உச்ச நீதிமன்றம் விட்டுருமா? ஏன்னா 2 ஆண்டுகள் டிஜிபி அந்தஸ்தில் அவர் இருக்க வேண்டும். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதே தீர்ப்பு அதே பரிந்துரையில் கீழே என்ன சொல்லுது?
ஆப்ரேஷன் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய கமிஷனர் போலீஸ், அடிஷ்னல் கமிஷனர் போலீஸ், டிசிஸு, எஸ்பிஸு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இவர்களெல்லாம் ஏசிஸ், இவங்கெல்லாம் ஆப்ரேஷன் பொசிஷனில் இருக்காங்க. ஆப்ரேஷன் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள்லாம் 2 வருஷம் அந்த பதவியில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ராத்தோரை எப்படி மாற்றுறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயோ சொல்லியிருக்காரா? எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? ராத்தோரை மாற்றி அருணை கொண்டு வந்தாங்க. அதே மாற்றத்தில் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் கமிஷனர்ஸ் 2 பேரையும் தூக்கிட்டு வேறு அடிஷ்னல் கமிஷனர்ஸை போட்டு அதுக்கப்புறம் நடத்திய என்கவுண்டர் தான் திருவங்கடம். ஏதோ நடந்தது என்று எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். நாங்கள் விசாரித்திருக்கிறோம். திருவங்கடத்துடைய தகப்பனாரை வீட்டிற்கு சென்று விசாரித்திருக்கிறோம். நீங்கள் கேட்பீங்க என்ன நீதிமன்றத்துக்கு போகலைன்னு. எந்த நீதிபதியிடம் போக வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு. நீதிமன்றத்துக்கு சும்மா போயிட முடியாது, காத்துட்ருக்கோம். ஆனால் அது போலீஸ் காவல் கொடுக்கப்பட்ட வழக்கு. போலீஸ் போய் நீதிமன்றத்தில் அவருடைய காவல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கிவஸ் போலீஸ் கஸ்டடின்னு கேட்குறாங்க. அப்படி வாங்கிய அருண் அந்த காவலில் காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பாதுகாக்கக்கூடிய திறன் உன்னிடம் இல்லையே என்று அம்பலப்படுத்தியிருக்கே. விட்டுட்டு ஓடிட்டானா? எப்படி விட்டுட்டு ஓடினா? விஎன்எஸ்எஸ் சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் அவனுக்கு ஹேண்ட்கஃப் போடலான்னு சொல்லுது இல்லை? நீ லீடிங் செயின் போடணும்னு பர்மிஷன் கேட்டிருக்கலாம்ல? ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை? அப்போது திருவங்கடம் என்கவுண்டர் என்பது உண்மைக்கு புறம்பான சம்பவம் என்பதில் சந்தேகக்குறி எழும்புது. இப்போ இந்த சிசிங் ராஜாவா இந்த ஆளை கடப்பாலேருந்து கூட்டிகிட்டு வந்தவர் நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க? இதே வழக்கில் தான் கூட்டிகிட்டு வந்தோன்னாங்க. இன்றைக்கி காலையில் ஒரே வழக்கில் 2 என்கவுண்டர்னு சொன்ன உடனே இல்லை இவரை தென் பகுதியில் கிரேட்டர் சென்னை சதர்ன் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காக அதனால தான் நாங்கள் நீலாங்கரைக்கு கூட்டிகிட்டு போனோம்னு சொல்கிறாங்க. இதில் நான் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணுமா இது ஒரு பொய்ன்னு? அதனால் இதெல்லாம் மேக்கப் ஸ்டோரிஸ். இதை மாற்ற வேண்டுமென்றால் தயவுசெய்து எங்களை போன்றவர்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்தணும்னா நினைக்காதீங்க. உயர் நீதிமன்றத்துக்கும் மனசாட்சி இருக்குது. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தங்களுடைய மனசாட்சி எங்களை குத்தி கொண்டிருந்தது என்றெல்லாம் தீர்ப்புகளில் எழுதியிருக்கிறார்கள். ஓப்பன் கோர்ட்டை சொல்கிறாங்க. இட் டச்சஸ் அவர் கான்ஷியன்ஸ், ஐ குட் நாட் ஸ்லீப் இந்த நைட்லாம் சொல்கிறாங்க. இதை பார்த்து நீங்கள் தூங்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். உங்கள் மனசாட்சி தூங்கக்கூடாது. அப்போது இந்த நடவடிக்கை நாங்கள் போய் நீதிமன்றத்தில் நின்று இந்த வழக்கை எடுங்கன்றதை விட 60 நீதிபதிகள் இருக்கிறீர்கள். இந்த 60 நீதிபதிகளுடைய மனசாட்சியை ஒன்றாக போட்டு தானாக முன் எடுக்கக்கூடிய ஒரு வழக்காக இது இருந்தால் சட்டத்தின் ஆட்சி தூக்கி பிடிக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இருக்குது என்று பொதுமக்கள் நம்புவார்கள். இது பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு சவால் விடுகின்ற ஒரு சம்பவம். இது சென்னை நகரத்திலே உட்காந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஜட்ஜஸ்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சுல்ல. அது கிடையாது, அப்படி விடமாட்டோம் என்று இவர் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு. இந்த கட்சியினுடைய அரசியல்வாதி அந்த கட்சியினுடைய அரசியல்வாதியுடைய வழக்கு மூடப்பட்ட வழக்கை தொடர்ந்தீர்கள். அப்படிலாம் உங்கள் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இப்பொழுதும் உங்கள் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக சுவமோட்டோ பிஐஎல்லாக இதை எடுங்கள் என்ற முதல் கோரிக்கை வைக்கிறேன். இரண்டாவதாக மாநில மனித உரிமை ஆணையம் தகுதி வாய்ந்த ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற கேரளா சீஃப் ஜஸ்டிஸ் இங்கே பொறுப்பெடுத்திருக்கிறார். இந்த 4 சம்பவங்கள் 10 மாதங்கள் நடந்திருக்கு, 10 வாரங்களில் நடந்திருக்கு. 3 சம்பவங்கள். இதை நீங்கள் சுவமோட்டோவாக நீங்களும் எடுக்க வேண்டும் என்று கேட்டு, மூன்றாவதாக இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இது போன்ற சம்பவங்களில் பொதுநல வழக்காக கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஸ்கீமில் வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு நாங்கள் பிஏஎல் போடணும்? நீங்கள் போடுங்க பிஏஎல். உங்களுக்கு சட்ட பணி செய்வதற்கு வழக்கறிஞர் தேவை என்றால் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் கூறி, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இது போன்ற நிறுவனங்கள் இப்பொழுது அமைதியாக இருந்தீர்கள் என்றால் சமூகத்திற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், எங்களுக்கு இது போன்ற தவறுகளில் எங்கள் அமைதியின் மூலமாக நாங்கள் செயல்படாமல் இருப்பதன் மூலமாக அதில் நாங்கள் பங்கேற்கிறோம் என்ற செய்தி தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். அது உண்மை இல்லை என்று தெரியும். அது உண்மை என்று நிரூபிக்க வேண்டியது இது உங்களுடைய பொறுப்பு என்ற இந்த நேரத்தில் மிக பொறுப்புடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.